உலகளவில் அமெரிக்காவின் ஆதிக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் கனடா நாட்டையும் அமெரிக்காவுடன் இணைத்து ஏஐயால் உருவாக்கப்பட்ட புகைப்படத்தை ட்ரம்ப் வெளியிட்டுள்ளது நிகழ்ந்து வரும் புவிசார் பதற்றத்தை மேலும் அதிகரித்துள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தனது சமூக வலைதளமான ட்ரூத் சோஷியல் தளத்தில் வெனிசுலா, கிரீன்லாந்து மற்றும் கனடா ஆகிய நாடுகளை அமெரிக்காவின் பகுதியாக காட்டும் ஏஐ வரைபடத்தை பகிர்ந்துள்ளார். ஏற்கனவே வெனிசுலா அமெரிக்காவின் கட்டுப்பாட்டிற்குள் வந்துள்ள நிலையில் கடந்த வாரம் அந்நாட்டின் தற்காலிக அதிபர் என்ற ஏஐ மூலம் உருவாக்கப்பட்ட புகைப்படத்தை பகிர்ந்திருந்தார். இதனைத் தொடர்ந்து கிரீன்லாந்தை அமெரிக்காவின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டுவர தீவிரமாக முயற்சி செய்து வரும் வேளையில் புதிய ஏஐ புகைப்படத்தை வெளியிட்டுள்ளார். இந்த புகைப்படத்தில் ஓவல் ஆபீஸில் ட்ரம்ப் அமர்ந்து கொண்டு நேட்டோ தலைவர்களான பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மெக்ரோன், இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனி, பிரிட்டன் பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர், ஐரோப்பிய தலைவர் உர்சுலா வான் டெர் லயன் ஆகியோருடன் பேசிக் கொண்டிருப்பது போல் உருவாக்கப்பட்டுள்ளது. இவர்களுக்கு பின்னால் அமெரிக்காவின் புதிய வரைபடம் உள்ளது. இதில் வெனிசுலா, கிரீன்லாந்து மற்றும் கனடா ஆகிய நாடுகளை அமெரிக்காவின் பகுதியாக காட்டப்பட்டுள்ளது. மற்றொரு பதிவில் ட்ரம்ப் அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸ் மற்றும் அமெரிக்க வெளியுறவு செயலாளர் மார்க்கோ ரூபியோவுடன் கிரீன்லாந்தில் அமெரிக்க கொடியை ஏற்றுவது போன்ற படத்தை பகிர்ந்துள்ளார். இந்த புகைப்படத்தில் கிரீன்லாந்து அமெரிக்க பிரதேசம் EST 2026 என்ற போர்டும் உள்ளது. இந்த புகைப்படத்தையும் ஏஐ மூலம் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த பதிவுகள் ட்ரம்பின் கிரீன்லாந்து தொடர்பான அச்சுறுத்தல்களை மேலும் தீவிரப்படுத்தியுள்ளன. ஐரோப்பிய நாடுகளுடனான உறவில் பதற்றம் அதிகரித்துள்ள இந்த வேளையில் நேட்டோ தலைவர்களுடன் பேசுவது போல் வெளியான புகைப்படம் புதிய பதற்றத்தை ஐரோப்பாவில் உருவாக்கியுள்ளது.